கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் வேத பாரகரை குறித்து அறிந்து கொள்வோம். ஆரம்ப காலத்தில் எபிரேய மொழியில் சோஃப்ரீம் என்று அழைக்கப்பட்ட வேத பாரகர்கள் தாவீது மற்றும் சாலமோன் ஆட்சி காலத்தில் அரசு செயலர்களாகவும் இராணுவ பதிவேடு பராமரிப்பாளர்களாகவும் நிதி மேலாளர்களாகவும் செயல்பட்டனர். பின்னர் தோராவின் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் நகல் எடுப்பவர்களாக மாறினர். வெறும் நகல் எடுப்பவர்கள் மாத்திரமல்ல, அவர்களே வேதாகமத்தின் இறுதி வடிவத்தை வடிவமைத்த ஆசிரியர்கள். புத்தகங்களை நகலெடுப்பதை கடமையாக கொண்டிருந்த யூத வேத பாரகர்கள் இந்த புத்தகங்களில் உள்ள பதிவுகளை திருத்தங்களிலிருந்து பாதுகாக்க சில பழக்க வழக்கங்களை ஒரு வழிமுறையாக கட்டமைத்தனர். பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகத்திலும் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு எழுத்தையும் கூட அவர்கள் எண்ணினர். ஒரு எழுத்தை கூட விட்டுவிடவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள புத்தகத்தின் நடுவில் இருந்த வார்த்தையை பதிவு செய்வது போன்ற நடைமுறைகளையும் அவர்கள் கொண்டிருந்தனர். வேதத்தில் உள்ள வேத பாரகர்களில் எஸ்ரா முதலிடத்தில் உள்ளார். அவர் ஆரோனின் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு ஆசாரியர். அவர் பாபிலோனில் யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது பணியாற்றினார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு பின்வரும் விளக்கத்தை தருகிறது. இந்த எஸ்ரா பாபிலோனிலிருந்து வந்தவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில்
திறமையான வேத பாரகரும் ஆவார். எஸ்ராவின் வாழ்க்கையை படிக்கும்போது அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தார் என்பது மட்டுமல்லாமல் வேத வாக்கியத்தையும் கற்பித்தார். மிக முக்கியமாக அதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் 5 ஆகமம் என்று அழைக்கப்படும் முதல் 5 புத்தகங்களை மோசே எழுதினார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் பழைய ஏற்பாட்டை பதிவு செய்வதில் வேத பாரகர்கள் அதிக வேலைகளை செய்தார்கள் என்பதற்கு வலுவான சான்றுகள் உள்ளன. வேத பாரகர்கள் மிக முக்கியமான மற்றும் புனிதமான கடமைகளில் ஒன்றை செய்தனர். கர்த்தர் எழுத விரும்பியதை எழுதும்படி தேவனின் ஆவியால் ஏவப்பட்ட மனிதர்கள் மூலம் கர்த்தரின் வார்த்தைகளை பதிவு செய்யும் பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இயேசுவின் காலத்தில் வேத பாரகர்கள் தங்கள் போதனைகளில் பல்வேறு கூடுதல் மரபுகளை சேர்த்திருந்தனர். மனிதனால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியங்கள் மக்கள் தேவனை உண்மையாக அறிந்து கொள்வதை தடுத்தன என்பதை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்றும், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்றும் இயேசு கூறினார். வேத பாரகர்கள் பெரும்பாலும் சனகரிப் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர். அரசியல் மற்றும் மத தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். மேலும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை கொண்டிருந்தனர். புதிய ஏற்பாட்டில் அவர்கள் பெரும்பாலும் பரிசேயர்களுடன் தொடர்புடையவர்கள். எழுதப்பட்ட சட்டம் மற்றும் வாய்மொழி மரபுகள் இரண்டையும் கண்டிப்பாக பின்பற்றுவதை ஆதரித்தனர். மரியாதை பெறுவதற்கும் நீண்ட அங்கிகளை அணிவதற்கும் பாதிக்கப்பட்ட கூடிய மக்களை சுரண்டுவதற்கும் குறிப்பாக விதவைகளின் வீடுகளை விழுங்குவதற்கும் மும்முரமாக இருந்தனர் என்பதை கடுமையாக விமர்சித்தார். பலர் இயேசுவை தங்கள் அதிகாரத்திற்கும் பாரம்பரியங்களுக்கும் அச்சுறுத்தலாக கண்டனர். இதனால் அவர்கள் அவரது மரணத்திற்கு சதி செய்ய வழிவகுத்தனர். இயேசு வேத பாரகர்களை அவர்களின் மாய்மாலம், பெருமை மற்றும் சுரண்டலுக்காக கடுமையாக எச்சரித்தார். அவர்களை குருட்டு வழிகாட்டிகள் என்றும் பேராசையால் நிறைந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றும் அழைத்தார். மத்தேயு 23 மற்றும் மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு அடைத்து விதவைகளின் வீடுகளை விழுங்கி பொது மகிமையை தேடுவதால் ஏற்படும் ஆபத்துக்களை அறிவிக்கும்படி உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என பலமுறை அவர்களை எச்சரித்துள்ளார். இயேசு அவர்களின் குணாதிசயங்களை கண்டித்தாலும் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்தில் மக்களிடம் அவர்கள் மோசேயின் இருக்கையில் அமர்ந்திருப்பதால், அதாவது சட்டப்பூர்வமான போதனை அதிகாரத்தை பெற்றிருப்பதால் அவர்கள் கற்பித்ததை செய்து கடைபிடிக்க சொன்னார். ஆனால் அவர்களுடைய செயல்களின்படி செய்யாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் என்று எச்சரித்தார். நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூறியுள்ளார். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தத்தை விட அசுத்தத்தை விரும்பும் இந்த தலைமுறையில் எஸ்ராவை போல நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிமிர்ந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம் பார்வை எப்போதும் பதியட்டும். அவருடைய வார்த்தைகளை தினமும் பின்பற்றுவோம். சந்தேகமோ தயக்கமோ இல்லாமல்
அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் செயல்படுத்துவோம். மேலும் மற்றவர்களை அவருடைய சத்தியத்திற்குள் தைரியமாக வழிநடத்துவோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான டாபிக்கை நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட் பண்ணும். மென்டல் ஹெல்த் மட்டும் ஏன், ஃபிசிக்கல் ஹெல்த்லையும் பெனிஃபிட் பண்ணும். இதுக்கு என்ன டாபிக்னா ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது நம்மளுடைய தொடர்புகள், உறவுகள். இந்த உறவுகள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதே முக்கியமானது. பார்த்துக்கோங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிறதே அதிகமாக ஸ்ட்ரெஸ் வர்றது உறவுகளில் பிரச்சனைகள் வர்றதுனால. இது நம்ம மென்டல் ஹெல்த்ல என்ன சொல்லுவோம்னா ரிலேஷன்ஷிப் ரப்சர். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் ரப்சர் ஆகும் பொழுது நமக்கு அது மனதை ரொம்ப அழுத்தம் கொடுக்கும், வேதனை கொடுக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் ரப்சர் ஆக்குறது சர்வசாதாரணம். எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸ் ரப்சர் ஆகாம இருக்கிறதே வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை. சில ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ரப்சர் வந்துட்டுனா அது ஏதோ ஒரு காரணத்தினால கோபமா இருக்கலாம், இல்லைன்னா வருத்தமா இருக்கலாம். அது ரப்சராகவே ரொம்ப நாளைக்கு இருந்துருது. நாட்கள் கணக்காக ரப்சராக இருக்கலாம், வாரங்களுக்கு இருக்கலாம், மாதங்கள், சில வேளை ஆண்டுகளாக கூட அந்த ரப்சர் அப்படியே ரிப்பேர் ஆகாம இருக்கும். இப்போ சில ரிலேஷன்ஷிப்ஸ் அது காலமா ரப்சர் ஆச்சுன்னா சாயங்காலத்துக்குள்ள அதை சரி பண்ணிடலாம், இல்லையா? அதே மாதிரி சில மனிதர்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் ரப்சர் வந்ததுன்னு அவங்க கவனிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அதை அவங்க எஃபர்ட் எடுத்து இன்டென்ஷனலா எவ்வளவு அதுக்கு சீக்கிரமாக அதை ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை ரப்சரை ரிப்பேர் பண்ணி சரியாக்கிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாக, இல்லையா? நமக்கு பைபிள்ல என்ன போட்டிருக்குது, நமக்கு கோபம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சூரியன் இறங்குறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பா அதை சரி பண்ணி அந்த நாளுடைய பிரச்சனையை அன்னைக்கே தீர்த்தணும் போட்டிருக்கு. பைபிளில் போட்டிருக்க அந்த அட்வைஸை நம்ம எடுத்து பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. பார்த்துக்கோங்க, ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம we can heal each other, இல்லைன்னா we can cause severe stress to each other. அதை நம்ம மனசுல ரொம்ப வச்சுக்கோங்க. இது எதனால? இப்போ நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. சில கார் ரோடுல பயங்கரமான பள்ளம் மேடு இருக்கும் பொழுதும் நம்ம போகும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, அதை ஃபீலே பண்ண மாட்டோம். சில கார்ல நம்ம போகும் பொழுது ஒரு சின்ன கிராக் ரோட்ல இருந்தாலும் ஐயோ அம்மா பயங்கரமா தூக்கி போடுதே, என் முதுகையே உடஞ்சு போயிடும் போல அப்படின்னு நமக்கு தோணும், இல்லையா? எதனால? ஏன்னா உங்களுக்கு பெரிய கிராக் இருக்கும் பொழுது ஃபீல் பண்ண அந்த கார்ல நல்ல சஸ்பென்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ஷாக் அப்சார்பர் இருக்கலாம். ஸோ நல்ல ஷாக் அப்சார்பர் சஸ்பென்ஷன் இருக்க கார்ல உங்களுக்கு அந்த மேடு பள்ளம் ரொம்ப தெரியாது. ஆனா ஷாக் அப்சார்பரோ சஸ்பென்ஷனோ கொஞ்சம் தேஞ்சு போன கார்ல சின்ன ஒரு கிராக் இருந்தாலும் அது பயங்கரமா முதுகு உடையிற மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த காருக்கு ஒரு ஷாக் அப்சார்பரோ சஸ்பென்ஷனோ என்ன மாதிரி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு ரோல் தான் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது உறவுகளும் தொடர்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை நர்ச்சர் பண்ணி அதை இன்டென்ஷனலாக அதை நம்ம க்ரோ பண்ணுறோமோ அவ்வளவு நமக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதனால தான் அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் ரிலேஷன்ஷிப் ரப்சர்ஸ் வரலாம். அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆகலாம், கோவப்படலாம். சில வேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தகராறு ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆகலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒரே வீட்டில் ஒரே கூரைக்கடியில் எல்லாரும் இருக்கும் பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூட மாட்டாங்க. சில வேளை மூஞ்ச தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லையா? எத்தனை வீடுகளில் இந்த மாதிரி நடக்கும். அதுவே பெரிய டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் லைஃப்லையோ நம்மளுடைய சர்ச்சஸில் இத்தனை பிரச்சனைகள் வர்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சர்ச்லேருந்து ஏன் சிலர் விட்டே அப்படியே போயிடுறாங்க? ஏன்னா உறவுகளில் பிரச்சனை வர்றதுனால. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த லெந்து காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இல்லைன்னா ஒரு சஜஷன் சொல்கிறேன். அந்த பிரச்சனையை எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆனதை நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியும்னு பாருங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண ஆண்டவரே அப்படின்னு
ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசுல இருக்கிற வேதனைய முதல்ல நீங்க தான் விட்டு கொடுக்க பார்க்கணும். சில வேளை நம்ம ரொம்ப காட்டமா நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், நான் எதுக்கு முதல்ல போய் அவங்ககிட்ட சரி பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், நீ என் மேல தப்பே இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப வைராக்கியமா இருக்கலாம். அந்த வைராக்கியம் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ட்ரேட்டுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஸ்ட்ராங் ட்ரேட்டா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா, அது பெனிஃபிஷியலா? நமக்கு பெனிஃபிட் இல்லாத ட்ரேட்ஸை ஸ்ட்ராங் ட்ரேட்ஸை வச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த 2 வார்த்தைகள் உங்கள் சிந்தனைக்குள்ளே வந்துவிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அடுத்த தடவை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ரப்சர் வரதான் செய்யும். அந்த ரப்சர் வரும்போது அதுக்கு சென்சிட்டிவ் அதை எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ரெடி ரப்சராக இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி ஜெபம் பண்ணுங்க. அதை எப்படி நீங்கள் திரும்ப ரிப்பேர் பண்ணி சரி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்த கர்த்தாவே, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்காக வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கும் உமக்கும் இல்லை உயர்ந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரே ரப்சர் ஆனது நீ ரிப்பேர் பண்ண கர்த்தாவே, எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டீர் கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, நாங்களும் வைராக்கியம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தாவே, பணிவோடும் அன்போடும் கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சர்ச்சஸ்லையும் கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற எந்த சர்க்கிள்லையும் கர்த்தாவே, ரப்சரான ரிலேஷன்ஷிப்ஸை நாங்கள் கர்த்தாவே முன்னின்று அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அன்றைய பலனை தாரும், எங்களுக்கு ஹீலிங்கை தார மாட்டவரே. வேதனைகளிலிருந்து கர்த்தாவே, கோபங்களிலிருந்து கர்த்தாவே, எங்களுக்கு ஹீலிங் தாரும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் லெந்து நாட்களுக்குள் இருக்கிறோம். இந்த நாட்களை தபசு காலம், வசந்த காலம் அல்லது உபவாச காலம் என பல வகைகளில் அழைக்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா மரங்களிலும் பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிய இலைகள் துளிர்த்து பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கிறது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பழைய பாவங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழைய சுவாபங்களை விட்டுவிட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலும் சிலுவையை குறித்ததான ஒரு சில குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். சிலுவை என்பது நம்மையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இணைக்கும் ஒரு அற்புதமான அடையாளம். சிலுவை என்றாலே நம் அனைவர் மனதிலும் ஞாபகத்திற்கு வருகிற ஒரே ஒரு நபர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்காக சிலுவையில் அறைந்தார்கள். ரோமர்களின் ஆட்சி காலத்தில் அரசாங்கத்திற்கு விரோதமாக குற்றம் செய்தாலோ, பெரும் குற்றங்களை செய்தாலோ அந்த குற்றவாளிகளுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டது. தலையை வெட்டுவது, வாரினால் அடிப்பது, செத்த பிணங்களை முதுகில் கட்டி வைப்பது, சிலுவையில் அறைவது போன்ற கடினமான தண்டனைகளை கொடுத்தார்கள். இதன் காரணமாக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குற்றவாளி என்று தீர்மானித்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவம் அறியாதவர், நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவை எப்படிப்பட்டது என்று 4 குறிப்புகளை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவது, சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாட்களில் சிலுவை ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கும் நமக்கும் வரவேண்டிய அவமானம், நிந்தை, பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மேல் ஏற்றுக்கொண்டார். என் மகனுக்கு இந்த அவமானம் வேண்டாம், என் மகளுக்கு இந்த பிரச்சனை அவமானம் வேண்டாம் என்று எல்லா கஷ்டங்களையும் தன்னுடைய தோளிலே ஏற்றுக்கொண்டார். நம்மை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, கோபப்படுத்தினாலோ, அவமானப்படுத்தினாலோ அவர்களை நம்மால் மன்னிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மறுதலித்த பேதுருவை மன்னிக்கிறார், நேசிக்கிறார். தம்மை காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே என்று அழைக்கிறார். நம்மேல் விழ வேண்டிய எல்லா அவமானத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார், சகித்து கொண்டார்.
இரண்டாவதாக சிலுவை ஒரு அன்பின் சின்னம். யோவான் 3:16 நம் அனைவருக்கும் தெரிந்த வசனமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 4:9 இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கும் நேசத்தை குறித்து வேதத்திலே அநேக வசனங்களை சொல்ல முடியும். இந்த உலகத்தில் யாரும் இயேசுவை போல நம்மளை நேசிக்க முடியாது, அன்பு கூற முடியாது. சிலுவையில் அவர் பாடுபடும் போது தன்னை சிலுவையில் அறைந்தவர்கள் மேல் அன்பு கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலும் நம்மை அரவணைக்கும் அன்பு அவரிடம் மாத்திரமே உள்ளது. நாம் அநேக வேளைகளில் மனிதர்களுடைய அன்பிற்காக ஏங்கி ஏமாற்றம் அடைந்தது உண்டு. தம் உயிரையே கொடுக்கும் அன்பை விட வேறு என்ன இருக்க முடியும்? விஸ்வவாணி ஊழியத்தின் ஸ்தாபகர் எமில் அண்ணன் அன்பின் ஆண்டவரே என்ற தன்னுடைய பாடலில் எட்டி காயமான இந்த பாவியையும் சொந்த பாசம் காட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு பாடல் நேசத்தில் மாறா நேசர் என்று எழுதியிருப்பார்கள். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் அளவிட முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு. அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. மூன்றாவதாக சிலுவை ஒரு குணமாக்கும் சின்னம். 1 பேதுரு 2:24 அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் இப்போதும் தன்னிடம் வருகிற அனைவருக்கும் சுகத்தை கொடுத்தார். கண் பார்வை கிடைத்தது, ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள், செத்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், பிசாசுகளை ஓட்டினார். அப்பப்பா, எத்தனை அற்புதம்! இயேசு கிறிஸ்துவிடம் எல்லாரும் வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சரீர வியாதியையும் பாவ வியாதியையும் சுகமாக்கும் வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உள்ளது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது சுகம் தருகிறார். நான்காவதாக சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். கொலோசையர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு தோல்வி என்ற வார்த்தை பிடிக்காத ஒரு வார்த்தை. எல்லா காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். படிப்பானாலும் சரி, விளையாட்டானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றிலும் வெற்றி வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். யாத்திராகமும் 15:21 மிரியாம் இப்படியாக பாடுகிறார், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினார் என்று பாடினாள். நம்முடைய தேவனின் நாமம் யெகோவா நிசி, ஜெயம் தருபவர், வெற்றி தருபவர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சாத்தானின் தலையை நசுக்கினார், சாபத்தை பாவத்தை தொலைத்தார். அதே தேவன் உயிர்த்தெழுந்து இன்று நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாசம் செய்கிறார். நம்மை சிலுவையின் மறைவில் ஒப்பு கொடுப்போம். சிலுவை நமக்கு முன்பாகவும் உலகம் நமக்கு பின்னாகவும் இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் சாவை வென்ற இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கும் உன்னத பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்தோம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமது பாடுகளை, உமது மரணத்தை நாங்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் சுவாமி பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க.
அநேகருக்கு உம்முடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.